Udah tuh. Bismillah. أنعمت Udah sound. عليهم ولا Udah أنت sound. Best of the. விளங்குது இல்லையா? இப்ப சரி. أنعمت عليهم ரெண்டாவது சூப்பர். கொஞ்சம் சவுண்ட் ஆகுது. ولا أنتم عابدون இல்லை. ما أعبد ரெண்டாவதுல நீட்டடம் உண்டிக்கிற. அதை கவனிக்கணும். ஓல. ولا أنتم عابدون ما أعبد சரி போதுங்க மாஷா அல்லாஹ். ம். ولا أنتم عابدون ما أعبد நீங்க 3 செகண்ட் நீட்டு தான் காண ஓல. அந்தும் 3 செகண்ட் நீட்டு தான் கவனிச்சுக்கோங்க. மூணாவதா? இல்ல ரெண்டாவது திருப்பி போதுங்க. 3 செகண்ட் குறையுது போத மாட்டேங்குது. ரெண்டாப்புல குறைஞ்சிடுது. ولا أنتم ஏ அல்ல ஏ عابدون பெல எந்தும் பெல ஏ அல்ல ஏ أ எஸ் ஏ ஏன்னு கீழே போக கூடாது ولا أنتم ம். عابدون அலிஃபோன் ما அலிஃபோன் லாம் أعبد இன்னுகால அபுது சரி அந்தும் பெல அபுது சரி அந்தும் பெல ரெண்டு முறை எழுதுதான். ولا أنتم ம். عابدون ما أعبد இதுல பாருங்க இதுல மீம நீட்டிங்க தானே. மீம நீட்டி தெளிவாக ஏட சவுண்ட பிராக்டிஸ் பண்ணி வேறுபடுத்தி அபுதுன்னு ஓதுறீங்க. இங்க அப்படி ஓதுறீங்க ம். இல்ல. இங்க சேர்த்து கொண்டு இரண்டு சேஃப் சேருது அது பெல அது. இங்கேயும் அதே மாதிரி தான். ஓல லா பண்ணிட்டால் பின்னால என்றதை ஃபோர்ஸ் பண்ணணும். அ அந்த ஃபோர்ஸ் சவுண்ட் வரணும் வேறுபடுத்தி வரணும் லாம்ல இருந்து. இந்த ம். இடத்துல உங்களால ஓத இயலும் என்றால் இங்கேயும் உங்களால ஓத இயலும் ஏன்னா ரெண்டும் ஒரே மாதிரி விஷயம் தான். திருப்பி வாங்க பாப்போம். ولا أنتم عابدون ما أعبد மூணாவது ولا يحل على طعام المسكين திருப்பி வாங்க. ولا يحل على طعام المسكين இந்த தாமில் தாமில் அதெல்லாம் அல துஆமில் அந்த 1 செகண்ட் டைமுக்கு வரணும். வல நீட்டுறமே அது சரி. வல அதே போலதான் ஆல துஆ அந்த 1 செகண்டுடைய டைமிங்க நான் சரியா எடுத்துக்கணும். துஆமில் 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 வித்தியாசம் வாங்குதா? ம். ம். ولا يحل على طعام المسكين திருப்பி வாங்க. அதே போல ولا يحل على طعام المسكين நாலாவது في عمد ممددة திருப்பி இருக்கா. في عمد ممددة ஐந்தாவது. القارية ம். கல்காரி யாக்கு போகுது ஐன் வரல. القارية இல்ல அல் கோரியா. القارية திருப்பி போதுங்க. அல் கோரியா. القارية இல்ல அது வந்து பாப்போம்.
إن مع العسر يسرا. إن مع العسر. إن مع العسر. إن مع العسر يسرا. திருப்பி போதுங்க. إن مع வரல. إن مع العسر உஸ்ரி يسرا. உடையக்கூடாது. உஸ்ரி அல்ல. إن مع العسر. مع مع العسر ரெண்டுமே ஆயும். சொல்லுங்க. إن مع العسر يسرا. திருப்பி போதுங்க. إن مع العسر يسرا. ஆ. ரெண்டு ஐன் வரணும். திருப்பி போதும். குட். நல்லா இப்ப சரி வளைஞ்சு வருது. மஅல் உஸ்ரி. மஅல் உஸ்ரி. إن مع العسر يسرا. ம். ரெண்டாவது. الذي جمع مالا وعدده. திருப்பி போதுங்க. الذي جمع مالا ஜமா இல்ல. ஜமா وعدده. இல்ல. الذي جمع ماله. الذي جمع அந்த தொண்டையில வரணும். ஜமான்னு வரக்கூடாது. ஜமஅ மாலஹு. الذي جمع مالا وعدده. திருப்பி போதுங்க. الذي جمع مالا وعدده. மூணாவது. قل ம். أعوذ برب புல்லாவுது சவுண்ட் வரணுமே. قل இல்ல. أعوذ برب இன்னும் வரல. வரல. பாப்போம். قل ஆ. أعوذ برب الفلك. கொஞ்சம் வந்துக்குது. அஉ. இப்ப அலிஃப் قل வந்துட்டு ஐனையும் எடுங்க. அஉ. அஉ. قل ஆ. أعوذ برب أعوذ அஉ பல. அஊது. அஊ. أعوذ அஊ. قل أعوذ برب الفلك. فلق. திருப்பி போதுங்க. قل أعوذ. قل أعوذ. قل أعوذ برب الفلك. திருப்பி போதுங்க. قل أعوذ برب الفلك. ولا أنتم عابدون ما أعبد. இப்போதுங்க மூணாவது. قل أعوذ برب الفلك. அந்த பிரபில் அந்த டோன் பெல. ஏன் நீட்டுறதுக்கான சந்தர்ப்பம் எங்களுக்கு அதுல இல்ல. அஊது அதுல மட்டும்தான் நாங்க ராகத்தை பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். قل أعوذ برب الفلق. برب என்று போகக்கூடாது. قل أعوذ برب الفلك. அப்படி பழகிட்டேனா இன்னும் கொஞ்சம் குறையணும். பிரச்சனை இல்லை. அஞ்சாவது வாங்க பாப்போம். الذي علم بالقلم. திருப்பி போதுங்க. الذي علم ஆ, ஆ. بالقلم. அல்லதி அல்லம. தீயோட ஐனா மிக்ஸ் பண்ண வேணாம். நீங்க சேர்த்து ஓதுங்க. ஒன்றுக்குள்ள ஒன்று நுழைச்சு ஓத வேணாம். அல்லதி அல்லம பில் குலம். الذي علم بالقلم. ம். நாலாவது கொஞ்சம் ஓது பார்ப்போம். ولا أنتم عابدون ما أعبد. இதுல இன்னொரு மாஷா அல்லாஹ் ரெண்டும் சரி. அந்துமெல்லாம் சரி. இன்னொரு முக்கியமான விஷயம் உண்டிக்கிற கவனமா நீங்க அவதானிச்சு பாருங்க.
எந்த ஒரு சொல்லுலையும் இறுதி எழுத்தை முழுமையாக உச்சரிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால அடுத்ததுக்குள்ள போகணும். ரெண்டு இடத்துல நீங்க பேர விட்டீங்க. ஒன்று அந்தும், அந்த சவுண்டை முழுமைப்படுத்துறதுக்கு முன்னுக்கு நீங்க ஐனுக்குள்ள போறீங்க. அது போல கண் பார்வை கவனமாகிக்கணும். எங்கட எந்த ஒரு சொல்லுடையும் இறுதி எழுத்தை முடிச்சிட்டு தான் அடுத்த ஆரம்ப எழுத்துக்கு போகணும். ஐந்தாவதுலயும் அல்லதி, அல்லதி அல்லம, அந்த இறுதி எழுத்துல வார இசு சரியா வரலன்னா பிரச்சனை போகும். நீங்க நீட்டுற இடங்கள் கூட குறையும். உதாரணத்துக்கு வல அந்தும்ல நீங்க நீட்டுறது ஏன் குறைஞ்சிச்சு என்றால் அந்த லாம்ல நீட்டணுமேங்கிற ஃபோக்கஸை விட ஏட ஃபோக்கஸ் உங்களுக்கு முந்திட்டு எழுத்துற பார்வை முந்திங்க. இது உங்கள்கிட்ட ரெண்டு ஒரு முக்கியமான ஒரு பலவீனம் உண்டு. நாங்கள் அது பலப்படுத்தி கொள்ளணும். அது எங்களோட இயல்பில் வந்த உண்டு. அதை நாங்கள் இயல்பாக தான் மாற்றணும். அந்த இடத்த கவனிச்சுக்கோங்க. சரியா? திருப்பி வந்து மூணு அந்த சவுண்டை ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு இடத்துக்கு போங்க பார்ப்போம். நாலாவதா? நாலாவது ولا أنتم போதா? آبدون ما அந்தும் அது உடையுது. அந்தும் உடையுது. அந்தும் அந்தும் என்று உடையக்கூடாது. ஆ. ولا أنتم آبدون ما أعبد. அந்தும் இம்ட சவுண்ட் அதல்ல உம் அந்தும் 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 என்ற அந்த அல்ல முழுமையா வரணும். அப்பதான் வரும். இல்லைங்க சிலது என்று நீங்க ஓடுறீங்க அடுத்துக்கு. அப்படி இல்லை. அந்தும் உம் அந்தும் அந்தும் என்று கலக்கப்படாது. அது ஓகே. அது போல அந்தும் என்றதை முழுமைப்படுத்திட்டு போகணும். ولا أنتم போதாது. آبدون ما நீங்க அப்படிதான் பண்ணிக்கணும். أعبد. அந்தும 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 தான் மாறீங்க. அந்தும் உம் இரண்டு உதடுகளும் முழுமையாக மூடி என்ற சவுண்டை முழுமைப்படுத்திட்டு தான் ஐனுக்கு வரணும். அந்தும் இரண்டு உதடுகளும் முழுமையாக மூடும். வாய் ஃபுல்லா மூடணும். மூடாம அரைவாசியில் அடுத்த ஐனுக்கு போகக்கூடாது. ம் ولا أنتم ஆ இப்போ ولا முடியும். أنتم ஆ عابدون ما இப்போ மாறிட்டு أعبد. இப்போ மாறிட்டு லாஸ்டா ம்? மாறி வாய் மூடி சவுண்டை உச்சரிச்சு இது முதலாவது. பட் ஐன் வரல. ரெண்டாவது வர ஐனுக்கு ட்ரை பண்ணீங்க. சவுண்ட் போய்திட்டு அந்த சொல்லிட இறுதி எழுத்துல சவுண்ட் வருது இல்லை. அன்தும் ஆபிதூன அன்தும் ஒரு முறை ட்ரை பண்ணணும். ஒரு முறை ட்ரை பண்ணணும். நம்ம ஒருக்கா ட்ரை பண்ணுவோம். அன்தும் ஆ ஆ ولا أنتم عابدون ما أعبد. ம். சரி. போன கிளாஸை விடவும் ஐந்த உச்சரிப்பு மிச்சம் நல்லா வந்துக்குது. நான் சொன்ன அந்த விஷயம் எந்த ஒரு சொல்லிடையும் இறுதி எழுத்த உதாரணம் அதுலயும் குறிப்பா அவங்களுக்கு மீம் வாரிடம். மீம் சுக்குன் வாரிடம் எங்களோட உதடுகள் முழுமையா வாயில மூடி என்றதை முழுமைப்படுத்தணும். இந்த முழுமைப்படுத்துறதுங்கிறது அடுத்து சொல்ல விட்டு நான் பிரிச்சு ஓதுற மட்டும் வராது. அந்தும் சேரும் அது. Right? அந்தும் அந்த சேருதல் தான் வரும். நீ அப்படி யோசிக்க தேவையில்லை. ரெக்கார்டை கேளுங்க. அந்த நுணுக்கமான வேறுபாடு மட்டும்தான் ஒட்டிக்கிற பிரச்சனை. அதை கிளியர் பண்ணிட்டீங்க என்றால் பெரும்பாலும் ஆயின்ல பிரச்சனை வராது. கட்டாயம் ஐனுடைய இடத்துல இருந்து ட்ரை பண்ணுவோம். சில இடங்கள்ல கொஞ்சம் ஆகுது பிரச்சனை வந்துச்சு. இது மால் உஸ்ரிலையும் சின்ன பிரச்சனை வந்துக்குது. நான் அந்த பாடம் திருப்பி கேட்க மாட்டேன். இந்த ரெண்டு பாடமுமே ரெடியாக கொள்ளணும். இதுல சில முக்கியமான அவதானங்கள் அடுத்த வருஷத்துல நான் எதிர்பார்ப்பேன் எப்படி வரும்னு சொல்லி. இதே இதே அமைப்பு வரக்கூடிய பிழை எழுகிறே சொற்களுடைய சொல்லுடைய இறுதி எழுத்துக்களும் ஐந்து வந்த இஷ்யூ அடுத்த புதிய வசனங்கள்ல அவங்களோட இஷ்யூ வரப்படாது. இன்ஷா அல்லாஹ். அதுக்கு என்ன செய்யணும்? ரெக்கார்டை கேட்கணும். அதில் உள்ள முக்கியமான கூட்டுற பிழைகளை கவனிக்கணும். அது நீங்க மைண்டுக்கு எடுக்கணும். அந்த விஷயங்கள் உங்களோட ஓதல்ல வந்துடாம நீங்க பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரணும். إن شاء الله. طيب. ஓகே, ஜஸாக்கல்லாஹ்.